மா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது எடுத்ததுதான். எடுத்த முடிவு சரியான முடிவோ இல்ல தப்பான முடிவோ அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் முடிவை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடக்கணும்னு இவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இவங்க எல்லாரோட ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன சத்யா, எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க? நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலி, எல்லாம் தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையில சுக்கு நூறாக்கிட்டியே. நீ என்ன நினைச்சுக்கிட்டு நீ ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா? யாரு? நானா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்? நான் உன் அம்மா சத்யா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. என் பொண்ணோட வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு வேணும்? அப்புறம் ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வாழ்க்கை கிடைக்கல. உன் எதிர்காலம் எப்படிலாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டேன், அதெல்லாம் எதுவுமே நடக்கல. உனக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல, அது கட்டாயம். அது உன்னோட விருப்பம் இல்லாம, சம்மதம் இல்லாம உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல கட்டினது தாலியே இல்ல. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கட்டி அதை அடக்கி வைக்கிற மாதிரி உன்னை அடக்கிறதுக்காக குடிச்சிட்டு போதையில கட்டின வெறும் கயிறு. இந்த தாலிய பெருக்கி போட்டு விசேஷம் நடத்தணுமா? அதுக்கு நீ சம்மதிக்கிறதோட இல்லாம எங்களையும் சம்மதிக்க வைக்க எதுக்காக இப்படி துடிக்கிற? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த கைத்த கலட்டி வீசிட்டு வா. நானும் உன் அண்ணனும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். போது, நிறுத்துமா. நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்க, அது கொஞ்சம் கூட காதுல வாங்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. சத்யா, கோவமா பேசாத. என்ன இருந்தாலும் அவங்க உன் அம்மா, அவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. நீ ரொம்ப நல்ல மாதிரி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துற மாதிரி கலகம் மூட்டி விடாத. எங்க அம்மாவையும் பாப்பாவையும் எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, ஏதாவது பண்ணு. அது எனக்கு தெரியும். பாப்பா, கோவப்படாத பாப்பா. அம்மா சொல்றதும் உன் நல்லதுக்கு தானே. அண்ணே, என்னோட நல்லது என்னன்னு எனக்கு தெரியாதா? பாப்பா, அப்படி இல்ல பாப்பா. அண்ணே, நீயாவது நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அண்ணே, எனக்கு நடந்தது கல்யாணம் இல்ல. என் விருப்பம் இல்லாம கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டினது நிஜம்தான். இது நானும் வெறும் மஞ்ச கயிறு தான் நினைச்சேன். இந்த கயிறை கழட்டி வீசணும்னு நான் எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னால அது முடியலன்னு. இத கழட்டி வீசணும்னு நினைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வருது. மனசெல்லாம் துடிக்குது, கை காலெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் படபடன்னு ஆயிடுது. என் மனசாட்சியே என்ன பார்த்து நீ தப்பு பண்றன்னு கேள்வியா கேக்குது. அதனாலதான் இந்த தாலிய நான் கழட்டி வீசாம சுமந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, என்னமா நடிக்கிறா? இவகிட்ட நடிக்கிறது எப்படின்னு நாம டியூஷனுக்கு போகணும் போல இருக்கு. இந்த பின்னு பின்றாளே. மா, நீ கூட சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த தாலி அம்மன் பக்கத்துல வச்சு வேண்டிக்கிட்ட தாலி, அம்மன் ஆசீர்வாதம் பண்ண தாலின்னு சொன்னல. அப்ப நான் உன்கிட்ட கோவப்பட்டேன், கிண்டல் பண்ண. ஆனா இப்போ இந்த தாலியோட மதிப்பு எனக்கு நல்லாவே புரியுதுமா. அதனாலதான் இந்த தாலி கோக்க போற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சத்யா, நீ என்னதான் சொன்னாலும் என்னால இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ முடியாது. அப்படிலாம் சொல்லாதமா. நாளைக்கு எனக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடக்கணும். என்னோட அம்மாவா நீ முன்னாடி நின்னு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஆதர, இவன் நடிக்கிறாங்கிற உண்மையை போய் போட்டு உடைச்சிட்டுமா? மா, சத்யாவோட வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோரா போச்சேன்னு தான் நீ நானும் கோவப்பட்டு தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணோம். ஆனா பாப்பாவே முழு மனசோட ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லுது. நமக்கு தான் எப்பவுமே பாப்பாவோட விருப்பமும் சந்தோஷமும் தான் முக்கியம். அதனால இதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ண வேணாம். பாப்பா விருப்பப்படியே இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டுமேமா, விட்டுருங்க. இதானே எதிர்பார்த்தேன். வேற வழி இல்லம்மா, சரின்னு சொல்லுங்க. மா, ப்ளீஸ் மா, என் மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சத்யா, உன் அண்ணன் சொன்ன மாதிரி உன்னோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. அதனால உனக்காக
உன் அம்மாவா? உன்னோட தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா இருக்கணும் சத்யா, ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்ஸ்மா. பாப்பா அண்ணே, அண்ணே, என்னண்ணே? ஏன் ஆதிர, இது என்ன பாசமலர் பார்ட் 2வா? ஆதிரியாக்கா, நாளைக்கு என்னோட தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சத்யா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம புது வீட்ல நடக்க போற முதல் விசேஷம் இதுதான். இந்த ஃபங்க்ஷனுக்காக உன் அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் இந்த அளவுக்கு பேசி அவங்களை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, இந்த சத்யா தான் நடிக்கிறானா? இந்த ஆதிரா அவளை தாண்டி நடிக்கிறாளே. சத்யா நடிக்க கத்துக்கிட்ட ஸ்கூல்ல தான் இந்த ஆதிரா ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பா போல இருக்கு. அவளை விட இவ வேற லெவலுக்கு பின்றாளே. ஆதிரியாக்கா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் ஏன் ஒன்னு தப்பா நினைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆதிரியாக்கா, என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். என் கல்யாணத்தை எங்க அண்ணன் பார்க்கல. என் அம்மா பார்த்தாலும் அவங்களால அப்போ சந்தோஷப்பட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ண முடியல. அதனால நாளைக்கு நடக்க போற தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்ணணும். உங்க அம்மா அப்பா எல்லாரையுமே கூப்பிடுங்க. மேகலத்தை, வேள்விழி, அவங்க அப்பாவையும் கூப்பிடுங்க. எங்க சைடும் வேண்டியவங்க, முக்கியமானவங்க எல்லாருமே வரட்டும். எல்லாரையுமே கூப்பிட்டு நல்லபடியா ஃபங்க்ஷனை நடத்துவோம். செலவு பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் அப்பாவை உனக்கு பிடிக்காது, அதான் அவரை கூப்பிட வேணான்னு யோசிச்சேன். இப்போ நீயே கூப்பிட சொல்லிட்டியே, தாராளமா கூப்பிடுறேன். ஆதிர, ஒரு நிமிஷம். என்னங்க? சித்திய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த ஏகாமரத்தையும் வேல்வடியும் கூப்பிட வேணாம். உங்களுக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஆனா இந்த வீட்ல நடக்கிற முதல் விசேஷம் இது. இதுல அவங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஏன் மனசு நினைக்குது. அதனாலதான் நான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். இல்ல சத்யா, நீ அவங்கள பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க வேணாம். பிரபு இருப்பா. நாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சத்யா நாம சொன்ன எதையுமே மறுக்கல. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. அது கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். அதை நாம மறுக்கிறது முறையிலப்பா.